சூடான எண்ணெயில பொடியா கட் பண்ணி வச்ச 4, 5 பூண்டு பல் சேர்த்துட்டு, நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுக்குவோம். இதில நான் பீட் பண்ணி வச்சிருக்க 3 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டைய வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். ரொம்ப ஓவர் குக் ஆக வேண்டாம். லைக் ஹாஃப் ஃப்ரை அந்த மாரி பண்ணிட்டு, கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், கேபேஜ் அப்புறமா கேப்சிகம் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இது கூட காரத்துக்கு ஏத்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். இதோட ரா ஸ்மெல் போற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு, அப்புறம் டொமேட்டோ சாஸ், அப்புறம் ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம வடித்து ஆற வச்சுருக்க ரைஸ் சேர்த்து கிளறி விட போகிறோம். பெப்பர் பவுடர் நீங்கள் இப்போவே வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைஸ் கிளறி முடிச்சுட்டு சூடாக சர்வ் பண்ணும்போது மேலே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ ரைஸ் போட்டு நல்லா மசாலா கோட் ஆகுற அளவுக்கு பெரட்டி விட்டுக்குவோம். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்குவோம். பார்த்தீங்கன்னா சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இது நீங்கள் வந்து மஞ்சூரியன் அப்படி இல்லைன்னா சும்மா சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும்.